மதுரை பழங்காநத்தம் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கோதண்டராம சுவாமி திருக்கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகும். இங்கு கோதண்டராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியார், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருடன் இணைந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். புராணங்களின்படி ராமர் இலங்கை செல்வதற்கான வழியை தேட அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவிலுக்கு பின்புறம் உள்ள காளை மலையில், அதாவது தற்பொழுது பசுமலை என்று அழைக்கப்படும் மலையில் ஏறி பார்த்ததாக கூறப்படுகிறது. ராமனின் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தன்று இங்கு வந்து வழிபடுவது மன நிம்மதியை தருகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இங்கு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரவர்மன், ராதா பிராட்டியார் ஆகியோரின் திருக்கல்யாண உற்சவம், அதாவது ஸ்ரீ ராதா கல்யாணம் ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறுகிறது. கல்வி மற்றும் ஞானத்தின் கடவுளான ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. இங்கு ஹயக்ரீவர் மற்றும் தக்ஷணாமூர்த்தி ஹோமங்கள் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. கல்வியில் சிறந்து விளங்குவதற்காகவும் ஞாபக சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் மாணவர்கள் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து ஹயக்ரீவரை வழிபடுவது வழக்கம். மாணவர்கள் தங்கள் எழுதுகோலை, அதாவது பேனாக்களை சுவாமியின் பாதத்தில் வைத்து வேண்டிச் சென்றால் தேர்வில் வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஹயக்ரீவருக்கு தேன் மற்றும் கற்கண்டு நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு இந்த தேன் பிரசாதத்தை வழங்குவது அவர்களுக்கு பேச்சாற்றலை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது.
இங்கு கோதண்டராமர், ஸ்ரீ சீதா பிராட்டியார், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருடன் இணைந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். புராணங்களின்படி ராமர் இலங்கை செல்வதற்கான வழியை தேட அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவிலுக்கு பின்புறம் உள்ள காளை மலையில், அதாவது தற்பொழுது பசுமலை என்று அழைக்கப்படும் மலையில் ஏறி பார்த்ததாக கூறப்படுகிறது. ராமனின் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தன்று இங்கு வந்து வழிபடுவது மன நிம்மதியை தருகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இங்கு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரவர்மன், ராதா பிராட்டியார் ஆகியோரின் திருக்கல்யாண உற்சவம், அதாவது ஸ்ரீ ராதா கல்யாணம் ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறுகிறது. கல்வி மற்றும் ஞானத்தின் கடவுளான ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. இங்கு ஹயக்ரீவர் மற்றும் தக்ஷணாமூர்த்தி ஹோமங்கள் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. கல்வியில் சிறந்து விளங்குவதற்காகவும் ஞாபக சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் மாணவர்கள் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து ஹயக்ரீவரை வழிபடுவது வழக்கம். மாணவர்கள் தங்கள் எழுதுகோலை, அதாவது பேனாக்களை சுவாமியின் பாதத்தில் வைத்து வேண்டி சென்றால் தேர்வில் வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஹயக்ரீவருக்கு தேன் மற்றும் கற்கண்டு நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு இந்த தேன் பிரசாதத்தை வழங்குவது அவர்களுக்கு பேச்சாற்றலை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது. ओम नमो भगवते दक्षिणामूर्तये वैक्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा स्वाहा ओम नमो भगवते दक्षिणामूर्तये वैक्यं स्वाहा ओम नमो भगवते दक्षिणामूर्तये वैक्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा स्वाहा ओम नमो भगवते दक्षिणामूर्तये वैक्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा स्वाहा ओम नमो भगवते दक्षिणामूर्तये वैक्यं वेदां प्रज्ञां श्री रामः ब्रह्मचारिण स्वाहा दिमाय ब्रह्मचारिण स्वाहा ब्रह्मचारिण स्वाहा ब्रह्मचारिण स्वाहा ब्रह्मचारिण स्वाहा यशोदरे गारे स्वाहा श्रेयान्वस्य भोगारे स्वाहा तन्वाभगप्रविधारे स्वाहा समाभगप्रविध स्वाहा तस्मिन् सहस्रजाते इवगहं देवदे स्वाहा यथा वप्रवदायन्ति यथा मानसा வருஷம் குழந்தைகளுக்காகவும் மற்றும் எல்லோரோட சேம நலன்களுக்காகவும் ஹயக்ரீவர் தட்சிணாமூர்த்தி ஹோமம் இந்த பழங்காலத்தில் வீரவாஞ்சிநாதன் சிலை சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அதே மாதிரி நல்லபடியாக ஹோமம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு.
குழந்தைகள் எல்லாம் நல்லா பெருமாளை வேண்டிட்டு நம்மளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கணும், தேக ஆரோக்கியத்தை கொடுக்கணும், எல்லாரும் கேமமா இருக்கணும் அப்படின்னு ஹோமம் நடத்தி முடிச்சிருக்கா. ஏது இது பண்ணுறதுன்னா நீங்க எல்லாரும் சுவாமியை வேண்டிட்டு இப்போ பூர்ணாபூதி நடக்க போகுது. பூர்ணாபூதி முடிஞ்சதுக்கு அப்புறம் கபகபான எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வர வேண்டாம். அவ இடத்துல இருந்தோம் தேவனை எல்லாருக்கும் வேண்டா. புண்ணியாவனம் பண்ண தேவத்தை இருக்கு, பெருமாள் எல்லாருக்கும் கிடைக்கும். அவ இடத்துல உட்காந்து அமைதியா பூர்ணாபூதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோமம் இன்னும் சிறப்பாக நடந்து முடிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம் பொறுமை காத்ததுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வீரவாணிநாதன் பிரிவின் சார்பாக எல்லாரும் அமைதியா இருந்து இந்த பூர்ணாபூதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போலாம். எல்லாருக்கும் இந்த பிரசாதம் உண்டு. சீட்டு இருக்கிறவா சொல்லுவா, சொல்ற இடத்துல போய் அவ கொடுத்துட்டு அவளுக்கு உண்டான பிரசாதத்தை நீங்க டோக்கன் இருந்தாலும் அந்த டிக்கெட் கொடுத்ததான் தருவா. அதை கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க. எல்லாரும் இருந்து பிரசாதம் இருக்கு, எல்லாரும் வாங்கி நல்லா திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா எல்லாரும் கேட்டு போகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன், வேண்டிக்கிறேன். நன்றி, சுமந்து கங்கைதலை சுமந்து உமயேசனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமயேசனிடம் சும. இங்கு கோதண்டராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியார், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருடன் இணைந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். புராணங்களின்படி ராமர் இலங்கை செல்வதற்கான வழியை தேட அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவிலுக்கு பின்புறம் உள்ள காளை மலையில், அதாவது தற்பொழுது பசுமலை என்று அழைக்கப்படும் மலையில் ஏறி பார்த்ததாக கூறப்படுகிறது. மீனாட்சி கல்யாண வைபவ மதுரை ராமனின் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தன்று இங்கு வந்து வழிபடுவது மன நிம்மதியை தருகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இங்கு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரவர்மன், ராதா பிராட்டியார் ஆகியோரின் திருக்கல்யாண உற்சவம், அதாவது ஸ்ரீ ராதா கல்யாணம் ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறுகிறது. ஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயணः பரः நாராயணः பரः நாராயண பரோ தியானம் நாராயணः பரः யத்கிஞ்சத் ஜகத் சத்யஸ்யதே ஸ்ரூயதே விவா. கல்வி மற்றும் ஞானத்தின் கடவுளான ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. இங்கு ஹயக்ரீவர் மற்றும் தக்ஷணாமூர்த்தி ஹோமங்கள் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. கல்வியில் சிறந்து விளங்குவதற்காகவும் ஞாபக சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் மாணவர்கள் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து ஹயக்ரீவரை வழிபடுவது வழக்கம். மாணவர்கள் தங்கள் எழுதுகோலை, அதாவது பேனாக்களை சுவாமியின் பாதத்தில் வைத்து வேண்டி சென்றால் தேர்வில் வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஹயக்ரீவருக்கு தேன் மற்றும் கற்கண்டு நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு இந்த தேன் பிரசாதத்தை வழங்குவது அவர்களுக்கு பேச்சாற்றலை தரும் என்பது
பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது. இங்கு கோதண்டராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியார், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருடன் இணைந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். புராணங்களின்படி ராமர் இலங்கை செல்வதற்கான வழியை தேட அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவிலுக்கு பின்புறம் உள்ள காளை மலையில், அதாவது தற்பொழுது பசுமலை என்று அழைக்கப்படும் மலையில் ஏறி பார்த்ததாக கூறப்படுகிறது. ராமனின் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தன்று இங்கு வந்து வழிபடுவது மன நிம்மதியை தருகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இங்கு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரவர்மன், ராதா பிராட்டியார் ஆகியோரின் திருக்கல்யாண உற்சவம், அதாவது ஸ்ரீ ராதா கல்யாணம் ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறுகிறது. கல்வி மற்றும் ஞானத்தின் கடவுளான ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. இங்கு ஹயக்ரீவர் மற்றும் தக்ஷணாமூர்த்தி ஹோமங்கள் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. கல்வியில் சிறந்து விளங்குவதற்காகவும் ஞாபக சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் மாணவர்கள் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து ஹயக்ரீவரை வழிபடுவது வழக்கம். மாணவர்கள் தங்கள் எழுதுகோலை, அதாவது பேனாக்களை சுவாமியின் பாதத்தில் வைத்து வேண்டிச் சென்றால் தேர்வில் வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
ஹயக்ரீவருக்கு தேன் மற்றும் கற்கண்டு நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு இந்த தேன் பிரசாதத்தை வழங்குவது அவர்களுக்கு பேச்சாற்றலை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது. गंगा नदी महापुण्या बहुधा च सरस्वती गोदावरी भीमरथी कृष्णवेणी कुमुद्वती तुंगभद्रा च कावेरी ताम्रपर्णी च कौशिकी नद्यास्त्वामभिषन्तन्तु तोजैः पातकनाशक போட்டு இருக்க எடுக்கணும் நம்ம ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.